தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்கான ஆட்சியை கடந்த 5 ஆண்டு காலமாக நம்முடைய முதலமைச்சர் வழங்கி வருகிறார் என்ற வகையிலே மக்கள் மீண்டும் மு.க. ஸ்டாலின் தான் மாநில முதலமைச்சராக வர வேண்டும் என்ற எண்ணத்திலே இருக்கிறார்கள். எனவே சாதனையின் மூலம் வெற்றி, பல திட்டங்களின் மூலம் வெற்றி, அவர் ஒரு தாயுமானவராக அனைத்து தரப்பு மக்களும், ஏழை எளிய மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையிலே பல்வேறு திட்டங்களை அவர் இந்த கடந்த 5 ஆண்டு காலத்திலே அறிவித்து செய்து வருகிறார். எனவே வெற்றி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மீண்டும் ஸ்டாலினை முதலமைச்சராக்குவதற்கு மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய வெற்றியை இந்த அணி பெறும். தேர்தல் எந்த அணிகளுக்கு இடையே போட்டி அதிகமா இருக்குன்னா, எப்பொழுதும் போல் தேர்தல் என்பது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அதிமுகவில் தலைமை இல்லை, எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற தலைமை இல்லை. இப்பொழுது இருக்கிற தலைமை தன்னை அடகு வைத்து விட்டது. எனவே தலைமை உள்ள ஒரு கட்சி எது என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் தான். எனவே போட்டி என்பது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்று இருந்தாலும் திமுக தன்னுடைய திட்டங்களால் கடந்த 5 ஆண்டு காலத்திலே முதலமைச்சர் வழங்கிய திட்டங்களின் மூலம் மக்களிடையே பெரும் மதிப்பை பெற்றிருக்கிறது. எனவே இந்த போட்டியில வெற்றி பெற போவது திராவிட தாக்கம் ஏற்படுமா? விஜயனுடைய வருகை தாக்கம் ஏற்படுமா தேர்தல்? பல நடிகர்கள் தமிழ்நாட்டிலே கட்சி தொடங்கி இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கூட கட்சி தொடங்கி இருக்கிறார். பெரிய அளவிலே கூட்டத்தை சேர்த்திருக்கிறார். நகைச்சுவை நடிகர் வடிவேலுக்கு வராத கூட்டமா? அது தேர்தல் வெற்றியை முடிவு செய்யாது. ஓரளவுக்கு அவருடைய ரசிகர்கள் அங்கே வாக்களிப்பார்களே தவிர யார் செயல்பட்டு இருக்கிறார்கள், யார் மக்களுக்கான திட்டங்களை முன்வைத்திருக்கிறார்கள், யார் தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை பார்த்துத்தான் மக்கள் வாக்களிப்பார்கள். ஓகே, நன்றி.